இவர் தனிய அப்படியா? உடல்நிலையை பற்றி கேட்க வந்தது யாரு? யாரெல்லாம் வந்தீங்க? அம்மா எங்க இருக்கா? கால் வந்துட்டு வா. நீ யாருடா? வா. யார் அவங்க? உனக்கு நீயா அப்ப அங்க நிக்கிற? என்னடா பிள்ளை நீ எல்லாம் தங்க பிள்ளையா வந்து உட்காராண்டமாடா. ஸ்கேன் எடுத்து பார்த்தாச்சா? எவ்வளோ தண்டி இருக்கு கட்டியெல்லாம்? நிமிந்து உட்கார், கண்களை மூடிக்கொள். நிமிந்தது காணாது, நல்ல நிமிந்து இருக்கா. என்னைய மட்டும் என்ன, உலகத்தை மறந்துரு. ஒரு சின்ன அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்கு. நம்ம அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்கு. அந்த அறுவை சிகிச்சை எந்த ஒரு ஆபத்தையும் கொடுக்காது, எதிர்கால வாழ்வுக்கு தடங்களாகவும் இருக்காது. தைரியமாக செய்து கொள்ளலாம். சரியா? கால் வந்துட்டு வா. என்னடா தம்பி சோமா இருக்கிய? என்ன வேணும் உனக்கு? தாயாருடைய உடல்நிலையில் பிளட் சர்க்குலேஷன் குறைவு. ஹீமோகுளோபின் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும். புரியுதா? எல்லாம் சரியாயிரும். தைரியமாக இருக்கலாம். ஆயுளுக்கு கண்டமில்லை. உனக்கு நிலையான பணியை தந்து வெற்றியாகி தரேன். பக்கத்தில் வாமா. இந்தா செல்வாக்கார். 3 முறை என்னைய பார்க்கவா, ஜெயிச்சிருவேன். பௌர்ணமிக்கு வரும்பொழுது அது சம்பந்தமான உத்தரவு சொன்னேன். நல்லா இருடா செல்ல மகனே, வாழ்க, புனிதமாக சாப்பாடு முடிச்சுட்டு போங்க. அதே ஈரோடு எல்லை நிறைய பணங்கள் நஷ்டமும் கடனும் உள்ள மகன் யாருப்பா? கால் வந்துட்டு. உன் ஊருக்கு போகிற வழியில் இடது பக்கத்தில் சாலையில் ஏதோ ஒரு மில்லோ ஒரு சாலையோ தெரியுது. அது என்னப்பா மில்லு இருக்கா? அது பக்கத்தில் நிறைய தோப்பு தடாகங்கள் மாதிரி இருக்க. கால் வந்துட்டு. 3 ஆண்டு காலங்கள் வீட்டில் நோயும் பிணியும் வேதனையும் உண்டு. அவசியமில்லாத கடன்களால் மனவேதனை அடைந்து இடமாற்றம் ஏற்பட்டால் சரியாகுமாங்கிற சந்தேகத்தில் பல ஜாதகர்களை பார்த்து தெளிவில்லாமல் வேதனை அடைந்து வந்த மகன் நீ. கால் வந்துட்டுவான். வீட்டுக்குள்ள ஒரு தெய்வத்தை பிடிச்சு வச்ச மாதிரி ஒரு ஆத்ம சக்தியை பிடிச்சு வச்சிருக்கு. அது உங்க குடும்பத்துக்கு துணையாக கொடுக்கும். வீட்டுக்கு வடவால் சென்றால் நாகம் சம்பந்தமான தெய்வங்கள் குடியிருக்கு. இவைகள்லாம் இருக்கு. இப்ப கடன்களால் மனவேதனைப்பட்டு துயரமடைந்து இருக்கிறாய். தொழில் பார்க்க முடியாத வேதனை நடக்கு. அதனால 6 மாத காலம் நடந்த துயரங்களை விட்டுவிட்டு வருகிற வெள்ளிக்கிழமைக்கு பிறகு, நாளைக்கு வெள்ளிக்கிழமைக்கு பிறகு கடன்கள் தீரும், குடும்ப விருத்தி ஆகும். வேற என்ன வேணும்? நல்லா ஆக்கி தந்துட்டேன். மன தைரியமாறு, பணமும் தந்துட்டேன். ஆனந்தமடைவாய். அதனால உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமான ஒரு விஷயத்துல ஒரு முழுமையான முடிவை நீ எடுக்க முடியாம இருப்ப. புரியுதா? உன் இஷ்டத்துக்கே எல்லாரும் வந்துடணும், யாரா இருந்தாலும் நம்ம இஷ்டப்படி இதை நடத்தி கொண்டு போயிடணும் அப்படின்னு ஒரு முடிவை நீ எடுத்திருப்ப. ஆனா அது நடக்காது. இதுவரை நடக்கல, இனிமேலும் நடக்காது. அப்ப நீ ஒரு குருமார்கள் சொல்லக்கூடிய வழியில போனா தான் இந்த விஷயத்தை ஜெயிக்க முடியும். புரியுதா? தேவையில்லாததுக்கெல்லாம் எவ்வளவோ செலவழித்து பணமெல்லாம் வேஸ்ட் ஆயிடுது. ஆனா பசிக்கு செலவழிக்கிறதுக்கு பணம் இல்லாம வேதனைப்படுவேன். அப்படி இல்லைன்னா அந்த பணம் இருந்தால் அதை செலவழிக்க நீ யோசிப்ப.
இதுதான் உன்னுடைய கேரக்டர் ஸ்டடி. என்னடா கல்யாணம் முடிச்சாச்சா? என்னாச்சு உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும்? அவங்க வீட்டிலே இருக்காங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிய, சந்திரனும் சூரியனுமா இருக்கிய. நீ குளிர்ந்த மனப்பான்மையாக இருக்க, அவள் சுற்றிருக்கிற சூரியனாக இருக்கான். கால் ஒன்று அதனால அவளை மெல்ல கொண்டு வந்து இங்கே சேர்க்கணும். முழுமையா வேணும் வேண்டாம்ங்கிற முடிவு உன்னால எடுக்க முடியல. கண்டிப்பா வேணுமா? அப்படின்னா அதுக்காக என்னடா முயற்சி பண்ண? பண்ணிருந்தியா? கால் ஒன்று. நீயே என் வாழ்வுக்கு கதியானவள் நிலையாக கண்ண முடிக்காம ஓம் சிவாய நம சிவாய நம. என்ன வேதம் படிச்சிருக்கிற? மந்திரத்தை மட்டும் சொல்லுவியா? சகஸ்ரநாமம் மட்டும் சொல்றிய? கண்ண முடிக்கா. ஓம் தரணீதராய நம அப்படின்னு ஒரு வாசகம் வருத. அது எத்தனாவது திருநாமண்டா? விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 422வது நாமம். வச்சுக்கோ, நல்லா இருக்கு. வெற்றியாக்கிட்டேன். என்னை தொடர்ந்து பிடிச்சிக்கா, உன் மைண்டை சரியாக்கிடலாம். உட்காரு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அப்படியா? அப்படியா? திருவண்ணாமலை அண்ணாமலையை பார்க்கையிலே நெஞ்சில் ஆனந்த வெள்ளம் கூடுதப்பா, தித்திக்க தித்திக்க வாய் மணக்கும். தலைவன் தலைவி யாரெல்லாம் வந்திருக்கா? கணவன் மனைவியாக. கணவன் மனைவியாக யாரும் வந்திருக்கீங்களா? நீங்கள் தானே சுற்றி முத்து பார்க்க வேறு யாரும் இருக்காங்களான்னு ஒரு பார்வை தான். கால் வந்துட்டு வரலாம். முருகா வெற்றிவேல் முருகனுக்கு, விரவேல் முருகனுக்கு. செல்வமுத்து குமரனவன். முடிக்கிறதுக்கு முன்னால சிந்திக்கிறவன் மனுஷன்தான். ஒரு விஷயம் முடிந்த பிறகு வேதனைப்படுறவன் கொஞ்சம் அறிவு குறைவுள்ளவன் தான். என்னப்பா பிள்ளைகள்லாம் எங்கே இருக்கு? இப்போ எப்படி நல்லா இருக்காங்களா? ஒரு பிள்ளையை பற்றி மட்டும் ஆராய்ச்சியும் வேதனையும் இருந்துக்கிட்டே இருக்க உள்ளத்தில். தெரியலையா? அது பிள்ளை இல்லையோ? அப்போ அது பிள்ளை இல்லையோம்மா? சரி, கால் வந்துட்டு வரலாம். பையனுக்கு என்ன செய்யணும் மகளே? ஒரே ஒரு விஷயம்தான். 2.25 ஆண்டுகள் இடத்திலிருந்து பொன்பொருளிலிருந்து அத்தனையும் இழந்து போகணுங்கிற நிலைமையை நீங்கள் அடைந்தவர்கள். புரியுதா? சும்மா வெளி உலகத்துக்கு தான் நீங்கள் நிமிர்ந்த தோற்றத்தில் உயர்ந்த காட்சியை நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் உள்ளுக்குள்ள நெருப்பால் எரிஞ்சு வேதனைப்பட்டது போல தான் இன்னைக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இடத்த மாற்றிடலாமா, பிரத்தியார் முன்னால் தலை தூக்கி நிற்க முடியலைங்கிற துயர அலைகள் உங்கள் உள்ளத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் இந்த கடன் இந்த விஷயத்தை தீர்ப்ப யாரு? அப்படியா? கேட்டு பார்க்குறேன். கன்னிமார்கள் எங்கே இருக்கிறாங்க? நீங்கள் ஏன் கும்பிடல ஐயா? அவங்கெல்லாம் கோவிச்சுக்கு நிற்காங்க. முகத்தை அங்கே பார்க்க வச்சுக்கிட்டாங்க. முகத்தை அங்கே பார்க்க வச்சுக்கிட்டாங்க. அதான் கேட்டேன். சப்த கன்னிமார்கள் சரணா, முகத்தை அங்கே பார்க்க வச்சுக்கிட்டீங்களே, திரும்ப மாட்டீங்களா? கால் வந்துட்டுவாங்க. என் துண்டு எடுத்தாங்க. இங்கே இருக்கு, இது இல்லை என் துண்டு. ஏழு சுரங்களுக்குள் எத்தனை பாடல். இந்த சப்தகன்னிமார்களுடைய உங்களுடைய குடும்பத்தில் முன்னோர்கள் சுமார் 6 தலைமுறைகளாகவே கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. தலைமுறை உள்ள ஒரு தெய்வம். அந்த வழிபாடுகள் இப்பொழுது மாறிவிட்டது. உங்களுடைய குடும்பத்தை விட்டு கொஞ்சம் வெளியேறி அது திசை மாறிய ஒரு முகமாக வச்சு உங்கள் முகம் பாராமல் இருக்கு. அந்த சக்திகளை திருப்ப வேண்டும். திருப்பி விட்டால் மகாலட்சுமி கடாட்சமும் செல்வமும் உங்களுக்கு கொளிக்கும். அது வரணும்.
அதை வர வைக்கணும். எப்போ வருவீங்கன்னு கேட்குறேன். கொஞ்சம் கண்ணை மூடுங்க பார்ப்போம். அப்படியா? நிறைந்த பௌர்ணமியில் 6:15 மணிக்கு அழைத்து என்னை கூப்பிடுங்க, வந்து நான் பூ கொட்டுறேன்னு சொல்லியிருக்கு. அப்போ நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு வரும்பொழுது நிறைய உதிரி பூக்களும் நிலமாலையும் சப்தகன்னிமார்களுக்காக கனி வகைகளும் கொண்டு வந்து கொடுங்க. அவங்கள வர வச்சு உங்களுக்கு செல்வத்தை தாரேன். கடத்தை அடைக்கிறதுக்கு வேண்டிய வழியை பண்ணி தாரேன். நான் அதுக்கு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் அதை புரியாமல் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த மகளே ஐஸ்வர்யமாக தரேன். பௌர்ணமிக்கு வரும்பொழுது கடன் அடைக்க தேவையான விஷயத்தை தரேன். புண்ணியமாக இருங்க. கர்மசாமி, தொழில் சம்பந்தமாக முன்னேற்றம் இல்லைன்னு வருத்தப்பட்டது யாருப்பா? வா, நல்லா கும்பிட்டு வா. முத்துக்களோ இன்னொரு தரம் கும்பிட்றா தம்பி. கண்கள் தித்திப்பதோ கண்ணம் சிந்தித்த வேளை சிந்திக்கவே இல்லை தந்து விட்டேன் என்னை. எங்கடா இருக்க? என்ன சொல்லி பார்க்க? அப்படியா? உட்கார முடியாது அவனுக்கு, தெரியுமா உங்களுக்கு? இடுப்புலேருந்து முட்டு வர பாதிக்கப்பட்டு எலும்புறான் நகண்டு இருக்கு. அப்படிதானடா? கால் வந்துட்டு வா. நிரந்தர வேலை வேண்டும். வாழ்க்கைக்கு ஒரு தெளிவான வழியும் வேண்டும். புரியுதா? பெண்ணால பாதிக்கப்பட்ட மனமும் துயரமும் நிறைய. அதிலிருந்து மாற்றம் கிடைக்குமான்னு பார்த்தேன். அது சாபமா மாறி போச்சு. அதனால வாழ்க்கையை திருப்பிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் சேர்ந்து நிம்மதியா இருக்க வழியை வாகத்து தாரேன். இப்போ இந்த தொழிலை பார்க்கறதுக்கு கார்த்திகை தீபத்துக்கு பிறகு தொழிலும் முன்னேறிடுவ, இல்லற வாழ்வும் புனிதமாக நடக்கும். அதுக்கிடையில உயிருக்கோ உடலுக்கோ ஆபத்தில்லாம காப்பாத்தி அப்படி கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை தந்து உன்னை நான் நிறுத்தி வச்சுக்கிறேன். கால் வந்து பாபா பூபு. செந்தூர் கந்தையா அப்பா வேலவா, வேலூன்றிய இடத்தில் வேதனை தீர்க்கும் பரம்பொருளே, உன் சக்தியால் இவனுக்கு தாரமும் தர்மமும் செய்து உயர்ந்த பணியும் கொடுப்பாயாக. வாழ்க, வெற்றி அடைவாய். கவலைப்படாத, இப்போதைக்கு கம்பெனிக்குள்ள போக வேண்டாம், நிதானமா உட்கார். வேலூர் அக்கா, உங்களுக்கு திருவண்ணாமலை அக்கா? நீ இருங்க, பிறகு பார்க்கலாம், உட்காருங்க. வேலூர் 2 பிள்ளைங்க. உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க ஐயா? உனக்கு எத்தனை பிள்ளைங்கண்ணா? பிள்ளைங்களே இல்லை. பொம்பளை பிள்ளை எத்தனை உங்களுக்கு? பையன் 2ஆ? கால் வந்துட்டுவாங்க. இடத்த விற்கவா இடத்த கொடுக்கவா? இட விஷயங்கள்லாம் எப்படி இருக்கு? என்ன வேணும்? பையன் பேரா? உங்க கூட பிறந்த தம்பி. அவன் பேர் என்ன? எத்தனை நாளாவது போய்? கால் வந்துட்டு வாங்க, பார்க்குறேன். அங்கே எங்கே போனான்? கொஞ்சம் கண்ண முடிக்கா, எங்கே இருக்கான்னு பார்ப்போம். அவன் உங்கள் அம்மா மாதிரி முக அமைப்பு உள்ள பேபுலுக்கு இல்லை? ஏய், உங்கள் அம்மா மாதிரி முக அமைப்பு உள்ளவன். கண்ண மூடு. காதுக்கு கீழே கழுத்து பக்கத்தில் அடையாளம் மச்சம் இருக்கு அவனுக்கு. கால் வந்துட்டு வா, ஒரு அடையாளத்தை பூசி பார்ப்போம். என்ன எங்கே இருக்குடே? ஏய், எங்கடா இருக்க? ஆ, கர்நாடகா மாநிலத்தில் இருக்கான்டா அவன் தம்பி. வர வைக்கிறேன் நான். கால் வந்துட்டு. காவிரி தோன்றிய இடம் எங்கப்பா? கர்நாடகத்தில். கர்நாடகா தானே? அதான் காவிரி தோன்றிய இடமாகிய கர்நாடகத்தில் இருக்கிறான். புரியுதா? வர வச்சு தாரேன், தைரியமாக இரு.
ஆமாம், நாளைக்கு காலையில் என்னை பார்த்துட்டு போ, பக்கத்தில் வா, வெற்றி ஆக்கி தரேன். நீ நான் பிள்ளைகளை ஆரம்பிக்கும்போது நீ இங்கே வந்துட்டல, முடிச்சுக்கா, நாளைக்கு பார்த்துப்போ. கர்மசாமிக்கு தோல் பதனிடும் சாலை எங்கடா இருக்கு? தோல் பதனிடும் இடம். உனக்கு எந்த ஊருடா தம்பி? கால் விட்டுவா. அங்காளம்மனை போல ஒரு செங்காளம்மா வாரா. வாடா தம்பி. தம்பி, அங்காளம்மன் ஒரு தெய்வம் இருக்கு, இருக்கா? அதே மாதிரி செங்காளம்மன் ஒரு தெய்வம் இருக்கு, தெரியுமா? எங்கடா இருக்கு? புரியல. ஓ, நீங்க உங்க தமிழ்ல நீங்க பேசுறீங்க என்ன? ஆனா உங்க எல்லைக்கு போற வழியில வலது பக்கத்துல புகழ்வாய்ந்த செங்காளம்மன் கோயில் இருக்கு. எல்லாரீஸ்வரி அம்மா அந்த பாட்டை தான் பாடியிருக்கு. அங்காளம்மா எங்கள் செங்காளம்மா அப்படின்னு பாடுது. ஆனா உன்னுடைய எல்லைக்குள்ள போய் பார்த்தேன், அருமையாக முனீஸ்வர சாமி வாழக்கூடிய இடம் உங்க எல்லைக்குள்ள. அதே மாதிரி அந்த பகுதியில் நான் போய் பார்க்கும் பொழுது முன்னோர்கள் உன்னுடைய வீட்டுக்குள்ள தெய்வமா இருக்கு. 3 ஆண்டு காலமாக நிலையான தொழிலும் இல்லாமல் இல்லற வாழ்க்கை சம்பந்தமான மனக்குறைகளும் தாயாருடைய உடல்நிலை சம்பந்தமான வேதனையும் உன் உள்ளத்தை வாட்டிக்கிட்டு இருக்கு. உண்மையா? கால் ஒன்று. என்ன இவனுக்கு? என்ன என்ன அவனுக்கு? எனக்கு என்னென்ன? வாடா. அம்மனருள். என்னடா வேணும் தம்பி? படத்தை தீர்த்து வந்துடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். உன் மனைவியை கூட்டிக்கிட்டு இங்கே வந்து எப்போ வந்து வாங்குவேன்? பௌர்ணமிக்கு தான் கூப்பிட்டு வரணும். கடனை முதல் அடைத்து தருகிறேன். பொம்பளை பிள்ளை பிறப்பா, செங்காளம்மன்னு பேர் வச்சுக்கோ. புண்ணியமடைந்து யாரம்மா நீயே என்ன முந்துதிய கதியன என் கண்பாரம்மா. அம்மா, கோவில் பணி செய்யக்கூடியவன் யாரப்பா? கற்பகமே உனையன்றி. என்ன கோயில்ப்பா? முருகப்பெருமான். கால் ஒன்று சொல்லலாம். அற்புதம் எல்லாம் நிகழ்த்தும் அருள் திறன் உடையவளே, ஆனந்த வாழ்வு தன்னை அன்பர்க்கு அளிப்பவளே. சரவண சடாட்சாரம் வீட்டில் இருக்கா? இருக்கா? சரவண சடாட்சாரம். துணைவியார் எங்க இருக்கிறாங்க? அவங்களுக்கு என்ன இடுப்பு காலெல்லாம் அப்படி வலியும் வீக்கமும் இருக்கு, எந்திக்கவும் முடியல, சரியா நடக்கவும் முடியல, கடம்பளே. கால் அனுப்பிடலாம். அலைகடல் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே கலைவடிவா. பெத்தெடுத்த பிள்ளை எத்தனைப்பா? பையன் எங்கப்பா இருக்கான்? என்ன அவனுக்கு அறிவு உண்டுமா கிடையாதாப்பா? மதியூகம் இல்லாத பேலா இருக்கான். அவனால ரொம்ப பாடுபட வேண்டியிருக்கு, கஷ்டமா இருக்கு. இப்போதைக்கு பணத்தாலும் வாழ்க்கையாலும் வேதனைப்பட்டு நொந்துக்கிட்டு இருக்கு குடும்பம். உன் சொல்ல கேட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக தோன்றாம துயரறைகள் இருக்கு. புரியுதா? நீங்க இருக்கிற வீடு பத்திரத்தை பற்றி இன்னொருத்தன் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கானே. வீடு யார் வீடு? எதுக்காக இன்னொருத்தன் ஆராய்ச்சி பண்ற? அதனாலயா? கால் வந்துட்டு பிடிச்சிரும். காலடிக்கு காவடிகள் கோடி வரும். கருமாரியம்மன் வராள எங்க இருக்கா? திருவேற்காடு. திருவேற்காட்டில் தான் இருக்கா கருமாரி. என்ன வேற்காடு வீட்டிருக்கும் தேவி கருமாரியம்மா அதானே?
அருமையாக போயிட்டு வந்துடலாம், அருமையாக போயிட்டு வந்துடலாம், அருமையாக போயிட்டு வந்துடலாம், அருமையாக போயிட்டு வந்துடலாம். நீதிமன்றத்திலிருந்து எல்லா விஷயமும் முடிஞ்சு போச்சாப்பா? உன் மருமகளுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கிய? அவளுக்கு பிள்ளைகளுக்குன்னு சொல்லி ஏதாவது கொடுத்து கரெக்டாக நீங்கள் வந்து அமைக்கணும். அப்படி அல்லாத பட்சமாக இருந்தால் நீதிமன்றத்தை தொடரக்கூடிய நிலைமை வரும். அது மருமகள் செய்ய மாட்டாள். ஏன்னா மருமக அவங்கள தகப்பனாகவும் தாயாகவும் கருதுகிறாள். புரியுதா? ஆனால் அவளை சார்ந்தவர்கள் அதை குழப்பி விடுறதுக்கு காத்து இருக்கிறார்கள். ஆனால் நம்ம அந்த பிள்ளைய வாழ வைப்போம். தான் பெற்ற பிள்ளையாகவே பார்ப்போம். உத்தமமாக வாழ வைக்க நல்வழிகளை காட்டுவோம். ஆமாம். அதனால் இந்த வெற்றியை தர வேண்டும், இடம் மாற்றம் தேவை என்று நினைக்கிறார்கள். யாருக்கு? உங்களுடைய பேரம்பேத்திக்கு. அந்த பேரம்பேத்தி என்கிட்ட இருந்தால் தான் அந்த பிள்ளைகளுக்கு தேவையானது அங்கேருந்து வாங்க முடியும். விட முடியுமா? முடியாது. இதான் விஷயம். வேற என்ன வேணும் உங்களுக்கு? இவ்வளவு தானே. எனக்கு ஒரு 15 லட்சம் கொடு, நான் அந்த 10 லட்சம் வாங்கி தரேன். அப்படி செலவழிக்க வேண்டிய நிலைமையெல்லாம் வரும். அந்த பணத்தை நான் வாங்கி தரணும். கண்ணை மூடு, அதை தருவானானு பார்க்கணும். தொடாமடா, ஏய் உக்காமடா, தருவா, ஏய் ஓய் ஓய் கட் பண்ணிடு. நல்ல கண்ணை மூடு அண்ணே, அண்ணே நல்ல கண்ணை மூடுண்ணே. என்னையும் மட்டும் நினச்சிக்கானே, பணத்தை வரப்போ வாடா. டேய் மாப்பிள்ளாங்க வா. டேய் சுக்லி, என்ன பேருவேன்? என்ன பேர்? பக்கத்தில் வா, கண்ணை விட்டு பார்க்கலாம். சரி, தாய் தகப்பனுடைய குரோம்சங்கள் ரெண்டும் வேறுபட்டது. உன்னுடைய குரோம்சங்களும் உன்னுடைய கணவருடைய குரோம்சங்களும். அந்த டிஃப்ரெண்ட்டில் தான் அந்த ஜீனில் வந்து இப்படி ஒரு மிராக்கள் ஏற்பட்டுருச்சு. புரியுதா? மாற முடியுமா அப்படின்னு நினைக்கல. ஆனால் சயின்டிஃபிக்காக அதை மாற்ற முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் ஏன் சக்தியால் மாற்ற முடியும்னு நான் சொல்லிடுவேன். கால் ஒழுக்குவான். என்னடா ஒன்று சொல்ல மாட்டேங்க? வாடா வாடாங்க, இங்கே வாடா, கூப்பிட்டு வா. 11 மாதத்தில் உன் பிள்ளை நார்மலான பிள்ளையாயிருவான். வா பக்கத்தில். வெற்றிக்குரிய பிள்ளையாக இருப்பான். வேதனை இல்லாத செல்வ மகனாக இந்தா. இப்போதைக்கு வருமானம் உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கு, காப்பாற்றித்தாரேன். கேட்கும் போதே நல்ல வரம் கேட்டுறணும். இது போதும் அது போகும்னு சொல்லக்கூடாது, வேணும்னு சொல்லணும். பிரம்மனுக்கு ஆயுளுக்கு பஞ்சம் இல்லை. புரியுதா? எப்பொழுதும் யாராக இருந்தாலும் சரி, கடவுள்கிட்ட கேட்கும்போது இது போதுய்யா, வேற ஒன்றும் வேண்டாயான்னு மட்டும் யாரும் பேசுறாத. எல்லாம் வேணும். இந்த பிறவி வாழ்வை நிறைவேற்றுவதற்கு என்னமெல்லாம் உண்டோ அத்தனையும் வேணும்னே கேட்டு பழகு. கருப்பசாமிக்கு சொல்லு எல்லாரும். அந்த வழக்கை வெற்றியாக்கி தரேன். பௌர்ணமிக்கு வந்து சேர். போயிட்டோம். கை விடுறா பிள்ளை, கை விடுறா, கை விடுறா, கை விடுறா. அதே சென்னை மாநகர். வாப்பா, கால் விட்டு வா. முத்தான முத்தல்லவோ வழங்கி வந்தேன், தானவோ கடவுள் தந்த பொருள் அல்லவோ. என்னப்பா எத்தனை பிள்ளைங்கப்பா? என்னாச்சு பிள்ளைகளுக்கு? ஒரு பாட்டு பாடின, புரிஞ்சுக்கிட்டியா? என்ன படம்? நெஞ்சில் ஒரு ஆலயம். நெஞ்சில் ஒரு ஆலயம். கல்யாணகுமார் சார், முத்துராமன் சார், நாகேஷ், தேவிகா எல்லாம் நடிச்ச படம். முத்தான முத்தல்லவோ. பிள்ளைகளை பற்றி அவங்க ரொம்ப முத்தான முத்தல்லவு. நான் உன் பிள்ளைகள் எதுவுமே முத்து இல்லை, எல்லாம் சொத்த முத்து. நன்றி இல்லாத பிள்ளைகள். பணம் தான் வேணும். என்ன வேணும்? பணம் தான் வேணும். எல்லாத்தையும் அபேஸ் பண்ணிட்டு உங்களை கண்டுக்கிடாம விட்டுட்டான். இப்போ உங்களை வீட்டை விட்டு விரட்டுறதுக்கு நான் முடிவு எடுத்திருக்கேன். செய்யலாம? கால் விட்டுவா. உன்னிடம் பாதி என்னிடம் மீதி. உனக்கு நான் கனி தரக்கூடாது,
ஏன்னா உன் பொண்டாட்டி வீட்டு விளக்கம் கனி தரக்கூடாது, கொஞ்சம் பிடிச்சிக்கா, விபூதி எடுத்துக்கா, பௌர்ணமி அன்னைக்கு வா, உன் கடத்தை தீர்த்து தரேன், வெற்றியாக்கி தரேன். சொந்த வேலை நடந்து நடக்கும். பௌர்ணமிக்கு வா, பாக்கி எல்லாம் பேசிக்கலாம். பௌர்ணமிக்கு முதல் நாளே இங்கே வந்துரு, சரி. சந்தோஷமா இருக்கு. ஓ ஓ ஓ ஓ கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு துருவா போயிடுது தெக்க. நாகர்கோவில் எல்லை, நாகர்கோவில் எல்லை. அண்ணே உனக்கு கன்னியாகுமரி எல்லைன்னு உன்னை கூப்பிடுவோம், நீ அப்போ வா. நாகர்னு சொன்னோன்னு போய் நின்றுக்கலாம்னு நினச்சி வார நீ இரு, உன்னை பார்த்துக்கிட்டேன். யார்கிட்ட போய் சொல்லுது? ஒரு பாட்டு சத்தங்காக்கு. பிள்ளைய பெத்தா கண்ணீரு, தென்னை வளர்த்தா இளநீரு, பித்தவ மனசே பித்தம்மா, பிள்ளை மனமே கல்ல. பிள்ளைகளை பத்தி கேட்க வந்தது யாரு? பானையிலே சோறு இருந்தா பூனைகளும் சொந்தமடா, சோதனையை பங்கு வச்சா சொந்தமில்லே பந்தமில்லே. என்னம்மா கையில் எப்போ பார்த்தாலும் பேனாலாம் வச்சிருக்கேன், என்னம்மா வேலை பார்க்க? கணக்கு வழக்கு ரொம்ப பாப்பியோ அடிக்கடி? என்ன வேணும் பிள்ளைக்கு இப்போ? ஒரே ஒரு விஷயந்தான் சொல்லுவேன், அதான் பிள்ளைங்க பெத்தா கண்ணீர், தென்னை வளர்த்தா இளநீர். ஒரு மோசமான பெண்மணியினுடைய மனதை கேட்டு பெற்றவர்களை தூக்கி எறிந்தான் உன் உத்தம மகன். நீ நினைக்கிற வயதுக்குள்ள மருந்து கிடந்து மயக்கி கொண்டு போயிட்டாளா, இல்லை இயற்கையிலே போயிட்டான்? இயற்கையிலே போயிட்டான். மருந்தும் இல்லை, மாயமும் இல்லை. நாளைக்கு போடலாம், நாளை கழிச்சு போடலாம், எப்பண்டா கையில் எடுக்கணும். அவன் மேலே இருக்கு, அவனுக்கு பின்னால் பணம் இருக்கு, சொத்து இருக்குங்கிற கெட்ட எண்ணத்தில் மேலே வளைச்சி போட்டிருக்கு. புரியுதா உனக்கு? கால் வந்துட்டு வா. நம்பினார் கெடுவதில்லை ஆண்டவனே, உன்னை நம்பினால் வீழ்வதில்லை. பையனை கொண்டு வந்து சேர்க்கணுமா? கண்டிப்பாக சேர்க்கணுமா? அப்படியா? பையனும் இன்னொரு அந்த பொண்ணையும் சேர்த்து கொண்டு வந்துடட்டுமா? அட்ரா அப்படி வேண்டாமாக்கா? நீ யார் இவளுக்கு? சின்னம்மாள். உன் பையனை கொண்டு வந்து சேர்க்குறேன், உன் இஷ்டப்படி அவனை நான் வாழ வைக்கிறேன். கவலைப்படாத, தைரியமாறு. கார் வண்டி வச்சிருக்கியா? பையன் அதை எடுத்துட்டு எங்கே போகிறார்? கார் வண்டி மேலே பிள்ளைக்கு ஒரு கண்ணோட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு, பத்திரமா வச்சுக்கோ. நான் சொன்னால் தப்பாது. கால் வந்துட்டு வா. இசைக்கு அம்மா வாராடா, சொல்ல மாட சாமி வராருடா, எதிர்த்த திசையில் போய் பார்த்தேன், அன்னை மாதா வெறியாடும் கோயில் சிறுவையில் இருக்குதடா. எங்கே இருக்கு? இசக்கியம்மன் தெய்வம் வருதே, அந்த ஏரியாவில் இருக்காளா? சொல்லமாட சாமி இருக்காரா? அதையெல்லாம் அங்கே தள்ளி போகணுன்னு ஒரு வேத கோயில் தெரியுதே, இருக்குதே. அது பக்கத்தில் ஒரு மரமும் இருக்குது. சரிதானா? கால் விட்டுருவான்னு ஒரு தரம். அன்னை அவள் பலர் இருக்க அவதரித்த பிள்ளை, அழகு தமிழ் கலைஞனுக்கு அவன் துணைதான் இல்லை. என்னாலும் கணபதி போல். வீட்டுக்குள்ள பிள்ளையார வச்சு கும்பிட்டீங்களா? அதெல்லாம் இப்போ எங்கே இருக்கு? நீங்கள் விநாயகருக்கு கடமைப்பட்டவங்க. சாமிக்கு வந்து பூமாலையும் பச்சரிசியும் வச்சு கும்பிடணும். அப்போ தான் உன் பிள்ளையை கொண்டு வந்து சேர்க்க முடியும். பொறுமையாயிரு, அசத்தி தாரேன், கவலைப்படாத. பிரித்து கொண்டு வந்துடுவோம், வெற்றியாகி தாரேன். கர்மசாமிக்கு டாக்குமெண்ட் ஜெராக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கா? என்னது இது? கொண்டு போயிருக்கானா? என்ன நடந்தாலும் பரவாயில்ல, கூப்பிட்டு வரப்போ வச்சுக்கா. நல்லாரு பார்த்துட்டு போ, என்ன விறுவிறுன்னு போயிடாத போ. கர்மசாமி, ஆமாம், உடல்நிலையை பற்றி கேட்க வந்தது யாருப்பா? நாகர்கோவில் எல்லை. உடல்நிலைகளை பற்றி கேட்க வந்தது யாரு?
என்னம்மா செய்து உடல்நிலையில்? ஆ, உடல்நிலையில் என்ன பிரச்சனை? கால் வந்துட்டுவா. சிங்காரா வேலா சிவ சண்முகனே சுகுமாரா, டே சுகுமாரா, டேய் சுகுமாரா, டேய் சுகுமாரா. உட்கார். வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? அவர் பேர் என்ன? கிறிஸ்டோபர். அந்த தக்கலையில ஒரு முருகப்பெருமான் இருக்காரு, அங்க போயிருக்கியா? அவரை பத்தி தான் நான் இப்போ பாடுறேன், நீ கேட்டியா? சிங்காரா வேலா சிவ சண்முகனே சுகுமாரா. அவர் எப்படிப்பட்டவர்னா, பொருந்தா மனத்தை புனிதமாக வாழ வைப்பவர். எம்மதமும் சம்மதம் என்ற மனம் இருப்பதனால் திசை மாறிய வாழ்க்கையை புரிந்து கொண்டீர்கள் நீங்கள். இப்போதைக்கு அறுவை சிகிச்சையால் தான் அதை செய்ய முடியும், வேற வழிகள் இல்லை. இன்னொரு ஒரு சின்ன அறுவை சிகிச்சை இருக்கு, நீடில் மூலமா பண்ணுவோம், கத்தியால வேண்டாம். சரியா? கால் வந்துட்டு வா. சுவாமியே, என்னடா மாப்பிள்ள சும்மா இருக்கேன்? வா. சரி. பணம் சம்பந்தமான மனவேதனைகள் உன் வீட்டுக்குள்ள கொஞ்சம் நடமாடுது. வாழ்க்கையினுடைய ஒற்றுமை குறைவும் மன உபாதைகளும் போட்டி பொறாமையால் மாற்றி அமைக்கப்பட்டது. உடல்நிலை சம்பந்தமான குறைபாடுகளும் இருக்கு. ஊர்மைக்க தோற்றம் மட்டும்தான் நல்லா இருக்கு, ஆனா உள்ளத்துக்குள்ள வேதனைகள் பொங்கிக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா செல்லக்குட்டி? கவலைப்படாத, தனியை என்னை பார்த்து உன் கவலையை தீர்த்துக்கொள். பக்கத்துல வா, பக்கத்துல வா. வெற்றி அடைவாய். ஒவ்வொரு நாள் வார்த்தையும் நெஞ்ச விளக்க வைக்கும். வெற்றி அடைவாய். கர்மதாமிக்கு அவர் யாரு? அவர் யாரு? மாமன்னா? தாய் மாமா. என்ன ஒரு முள்ளு செடிக்குள்ள போகுது? உன் வீட்டு சைடுலையும் பின்னாலையும் பார்த்தா கருவேல முள்ளெல்லாம் தெரியுது, இருக்கோ? இந்த முள்ளு செடி முன்னாடி போகுது. அதை தாண்டி போனால் எதுவும் சாமி வச்சு கும்பிடுவாங்களா பின்னால? இப்போ யாரும் தொடலை. கால் வந்துட்டு வா. வீட்டுக்குள்ள ஒரு கன்னி தேவதை, ஒரு சின்ன பிள்ளையா வருதாள, அவ யாருமா? ரொம்ப கும்பிடுறீங்களா? கும்பிடுறாங்க. 4 பேர் கும்பிடுறதுக்கு கடமைப்பட்டவங்க. அந்த 4 பேர் இப்போ பிரிஞ்ச மனப்பான்மையோட வேதனைக்குரியவங்களா இருக்காங்க. இடம் சம்பந்தமான விஷயத்திலையும் வீடு சம்பந்தமான விஷயத்திலையும் கொஞ்சம் குழப்பமும் மனநிலைகளும் ஓடிக்கிட்டு இருக்கும் இல்லையா? அதனால் வாக்குவாதங்கள்லாம் ஓடும், மாற்றி அமைச்சிருவோம். வேறு என்ன வேணும் உனக்கு? ஒரு பிள்ளையினுடைய ஆரோக்கியத்தை காப்பாற்றித்தரேன். உன் கடனை தைக்கிறதுக்கு 6 மாத காலம் அவகாசம் இருக்குது, பொறுமையாகி தரேன். 1 2 3 4 அங்கேயா வருது, பல்க் வருது. வருது என்ன? ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ உன் வீட்டை தாண்டி அப்படி போய் இடது பக்கத்தில் பார்த்தேன், பிரதானமான மெயின் ரோடு சாலை வருது. அது பக்கத்தில் ஒரு பல்க் இருக்குது. அதெல்லாம் தாண்டி வந்தோன்னு ஒரு ஓடை வருது. அந்த ஓடையை தாண்டினோட ஒரு துளமான கோயில் வருதா? ஆய், என்ன கோயில் அது? விட்டோம். வெற்றிவேல் முருகனுக்கு. 6 மாதத்தில் கடனை தீர்த்து தரேன். பிள்ளையினுடைய உயிருக்கு ஆபத்தில்லாமல் ஆக்கி தரேன். இடம் வீடு சம்பந்தமான விஷயத்தில் உனக்கு வெற்றியை தந்துடுறேன். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, பௌர்ணமிக்கு வரல உனக்கு சொல்லி தந்துடுறேன். கர்மதாமிக்கு, கர்மதாமிக்கு திருமதுரை, மதுரை மதுரை
பெண்ணொருத்தி என் அருகே வந்தாள். மகனுடைய பொறுமை பொறுமை வேண்டும் ஐயனே, பொறுமை வேண்டும். மகனின் மனதை பற்றியும் இடம் டாக்குமெண்ட் சம்பந்தமாகவும் கேட்க வந்தவர்கள். கால் ஒன்று வரலாம். வாழால் மகவறிந்து ஊட்டவல்லே நல்லல் வாது சொன்ன சூடால் இளமை துறக்க வல்லே நல்லல். அப்படி ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா? நாளாரில் கண்ணிடந்தப்பவல்லே நல்லல். 6 நாள்ல போய் சிவபெருமானை பார்த்து அளவு கடந்த பக்தியை கண்டு தன் கண்ணவே தானம் செய்தான் ஈசனுக்கு. அவன் பெயர் என்ன? என்னப்பா பேரு? கண்ணப்பா. என்னப்பா பேரு? கண்ணப்பா. அந்த கண்ணப்ப நாயனார் மீதும் அந்த கண்ணப்ப நாயனார் வகையரா மீதும் உனக்கு ஒரு பற்றும் ஒரு உறவும் இருக்கிறது. உண்மையா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு. உன் இடம் வீடு சம்பந்தமான டாக்குமெண்ட் சம்பந்தத்துல ஒருத்தன் வில்லங்கம் பண்ணி உன் மனதை புண்படுத்தி இருக்கான். அதுல இருந்து விடுதலையாக்கி வேற முடித்தி தாரேன். உன்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில் உன் மனதுக்கு பொருத்தமா நடக்கிறதுக்கு வேண்டிய வழியை பண்ணித்தார. மனதுல என்ன குழப்பம்ங்கிறத தோண்டி வெளியே எடுத்து விட்டுருந்தேன், திருதி தந்துருந்தேன். துணைவியாருடைய வயிறு உடல்நிலை சம்பந்தமான வேதனை உள்ளத்தை அடிக்கடி வாட்டிக்கொண்டே இருக்கிறது. அதையும் சரியாக்கி ஜெயிச்சு தந்துருந்தேன். வேற என்ன வேணுப்பா? ஜெயிச்சாச்சு. கூட இருந்து காப்பாய்த்தார, வழக்கில் வெற்றி ஆகித்தார. தீர்த்தாச்சு. கடன் தந்துட்டேன், பணத்தை தந்துட்டேன். ஐஸ்வர்யமா இருப்பா. தொடர்ந்து இறை பிடிச்சுக்கோ. நான் பெற்ற மகனே நடராஜா. பிள்ளைய பத்தி காக்க வந்தது யாருப்பா? பையனா பொண்ணா? பையன். அவன் பேர் என்ன பேரு? முத்துமாயன். கால் வந்துட்டுவாங்க. ஆயன் மாயன். மாயம்னு ஏன்டா பேர் வச்சாங்க? மாயாண்டிக்கா பேரு கிடையாது. மாயை, நிலையில்லாத மனம். மாயன் எங்க இருக்கான் இப்போ? உட்காருங்க. மதுரை இல்லையாமலா? எந்த ஊர் உங்களுக்கு? நான் வந்து பைத்தியாரம் கிடையாது, தெரியுமில்ல. கால் ஒன்று வரலாம். என்னம்மா கூப்பிட்டியோ? மதுரையிலேருந்து ஹைகோர்ட்டை தாண்டி மேலூர் வழியில் திருச்சி போகும்போது ரோட்டில் வலது பக்கத்தில் ஒரு போர்டு இருக்கும், முகந்தான் பெட்டி. அதுதான் உங்கள் ஊர். சரிண்ணா? உள்ளே போய் பார்த்தேன், என் தங்கை காளி. இன்னொரு பக்கத்தில் பார்த்தேன், நானே கருப்புசாமி இருப்பேன் அந்த ஊர் எல்லைக்குள்ளே. உண்மையா? இப்போ உன் பேரனால் குடும்பம் குழப்பமாகி மனவேதனை நடத்திக்கிட்டு இருக்கும். அவனை சீர்திருத்தி தெளிவு பண்ணி வெற்றியாக்கி தந்தா போதுமா? கால் வந்துட்டு வரலாம். உகந்தவனா இருக்கணுங்களா? உகந்தான் குட்டிக்காரனுக்கு நிற்க கண்டேன். வருக நடராஜா, வா. என்னப்பா செய்யணும் இப்போ? அந்த வேலையை வாங்கி தரேன். வீட்டில் அடங்கி இருக்க மாட்டான், புரியுதா? சனி பகவானுடைய ஆட்சி அவனுக்கு நடக்கு. அந்த உத்தியோகம் இந்த ஆண்டுல அவனுக்கு கிடைக்கும். ஜெயிச்சு தரேன். பக்கத்துல வா. மெல்ல பேசுங்க அண்ணாச்சி. போனேன். கருப்பசாமிக்கு அரோகரா. மதுரை தாய் தகப்பன் பிள்ளை யாவரும் வரலாம், மூவரும் வரலாம்.
பௌர்ணமிக்கு உங்க அப்பனை பேச வச்சிருந்தேன். என்னப்பா பேச வச்சு ஒரு இடத்துக்கு இந்த பௌர்ணமிக்கு முன்னால ஒரு அடையாளமாக ஒரு அட்வான்ஸை வாங்கி தந்துருந்தேன். உங்களை கடன்கள்ல இருந்து மீட்டி வெற்றியாக்கி தரேன். இன்னொருத்தருக்கு நாங்கள் பொறுப்பாக நடந்தோமே, அந்த சொத்தை எங்களுடைய ஆட்சிக்கு உட்பட்டு நாங்கள் விற்கிறதுக்கும் விலை பேசுறதுக்கும் உரிமையை தந்திருக்காங்க. அதில் எங்களுக்கு ஒரு பலன் கிடைக்குமா அப்படின்னு ஒரு ஏக்கம் உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்குதே, அதை நான் வாங்கி தரேன். ஏமாத்தாம உங்களை பார்த்துக்கிட்டேன். சரிண்ணா? கல்லுன்னு சொல்லும். பொன்பொருள் சதம் என்று பூமியிலே அலைந்து பொய்யை மெய் என்று நம்பிவிட்டேன். வேற என்னப்பா வேணும்? அவ்வளவுதானே, வேற என்ன வேணும்? நீ நினைக்கிற பணி அமையும். செல்வமா இருப்ப, சந்தோஷமா இருப்ப. பாப்பா பௌர்ணமிக்கு வந்துடணும். செல்வாக்கார் இந்தாம்மா. என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே. ஓகே. சேர்ந்த மரம் அல்லது சேராத மரம் நீ ரெக்கமெண்ட் பண்றேன்னு. புருஷன் வீட்டு வாழ போற பொண்ணே, தங்கச்சி கண்ணே, சில புத்திமதிகளை 3 தரம் கால் ஒன்று சொல்லுது கேளு முன்னே. அரசன் வீட்டு பெண்ணாக இருந்தாலும் அம்மா ஆணவம் கொள்ள கூடாது என்னாலும். அப்படித்தானே? கொஞ்சம் படிப்பை வச்சுக்கிட்டு எல்லா விவரமும் தெரியுங்கிறத மாதிரி ஓவரா பேசியே புருஷனை குழப்பத்துக்கு கொண்டு வந்து விட்டுட்ட நீ. அவன் மண்டையை போய் திருத்தலாம்னு பார்த்தா என் பொண்டாட்டியை எனக்கு பிடிக்கல, எப்போ பார்த்தாலும் நச்சி நச்சி நச்சின்னு அரைச்சிக்கிட்டே இருக்கா அப்படின்னு அவன் மனத்துக்குள்ள ஒரு ரெக்கார்டு வச்சிருக்கான். புரியுதா? இவள்கிட்ட இருக்கிறத விட இந்த வாழ்க்கையே வேண்டாம்னு பாட்டில் போய் அடிச்சுட்டு பேசாமல் தூங்கி எழுதிட்டு போயிடுவேன் அப்படி நினச்சி இப்போ குடிச்சிக்கிட்டு இருக்கான். அதனால நீ எனக்கு தேவையில்லை. 150 ரூபா கொடுத்தா ஒழுங்கா தூக்கம் வரும். எப்படிப்பா? 150 ரூபா கொடுத்தா ஒழுங்கா தூக்கம் வரும். அதுக்கு பொண்டாட்டி வேணுங்கிற அவசியம் எங்களுக்கு ஒன்றும் இல்லை. கேட்டியா? அப்படின்னு அவன் சொல்லுதான். இதுதான் உண்மை. கால் விட்டுருவான். அப்படி அரசு நமக்கு வகுத்த வழி. ஆமாம். மூன்று முறை என்னைய பார்க்கவா, அவனை திருத்தி தாரேன், அவனால இடைஞ்செல்லாம் ஆக்கி அவனை நல்ல முறையில் சேர்த்து உன்னை வாழ வைக்கிறேன். பௌர்ணமிக்கு அடிப்போம். அதை என்ன பௌர்ணமிக்கு பேசுவோம். கர்மசாமிக்கு திருச்சிக்கு முன்னாலே வருது அந்த ஊர். அது எந்த ஊர்? புதுக்கோட்டை. யார் இருக்கா? புதுக்கோட்டை. காரைக்குடி தேவகோட்டை, சங்கரங்கோயில். எல்லாருமே உத்தரவுல போட்டிருக்கீங்க. வர்றேன். எந்த ஊருடா? சங்கரன் கோவில். ஒரு அம்மா இருக்காங்களே, சங்கரன் கோயில். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அப்படியா? மயிலாடுதுறை பக்கம் யாரும் வந்திருக்கலாம்? மயிலாடுதுறை. மனக்கோயில் கொண்ட பெருமானே வருக. தந்தைக்கு மந்திரத்தை சாற்றி பொருள் உரைத்த ஒன்று தமிழ் சக்தி மகன் முருகன் வந்தான். நான் சொல்றது யார சொல்றேன்? முருகன். தந்தைக்கு மந்திரம் சொன்ன ஊரு
சுவா உங்கள் ஏரியாவுக்கும் அதுக்கும் கொஞ்சம் பக்கம் தானே, அதான் முருகனுடைய வேல் வந்து சேர்ந்துச்சு, அதான் கேட்டேன். என்ன வேணும்ப்பா? விட்டை விற்று தரணும். கொஞ்சம் பக்கத்தில் வாங்க, என்னென்னு பார்ப்போம். அடிவயிறு வலிக்கு அடிக்கடி என்னென்னு தெரியுறியே, என் கண்ணை முடுங்க. இல்லை கார் வாடகைக்கு போதும் ராமேஸ்வரத்துக்கு. இலங்கை மாநகரிலிருந்து இந்து மகா சமுத்திரத்தை தாண்டிரு வேண்டா. இன்னொருத்தனை கால் வந்துட்டு வரலாம். மங்களம் உண்டாகட்டும் அப்பா, மங்களம் உண்டாகட்டும். உன்னுடைய வீடு நீ நினைக்கிற விலைக்கு போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அங்கே வந்து 2 பேர் ஏற்கனவே பேசிட்டு போயிருக்காங்க. அந்த 2 பேரில் ஒருத்தன் வந்து உனக்கே தெரியாமல் கொஞ்சம் மார்ஜின் வச்சு பேசி அந்த விற்க வேண்டிய நேரத்தை மாற்றி விட்டுட்டான். சரிண்ணா? இப்போ அவனை போய் பார்த்தேன், இன்னொரு ஆள் வாராரு, அவர் இஸ்லாமியத்தை சார்ந்த ஒரு நண்பர். சரிதானா? அவரை வச்சு உன் காரியம் நடக்கும். செய்து தந்துட்டுமாப்பா, கால் வா. உண்மையை தானே சொல்லணும். வெற்றிவேல் முருகனுக்கு 20 நாளையில 20% அட்வான்ஸ் ஜெயிச்சுக்கா. அதுக்கு பிறகு மனைவியை எழுப்பி விடுறேன், அடைந்துக்கா நன்மைய. வா. கர்மசாமிக்கு வாசுதேவநல்லூர் வாராயோ வெண்ணிலாவே. கால் வந்துட்டு வா. மம்தாராத நிலையே. இல்லை தம்பி, மீன் கறி சாப்பிட்டியாடா? ஆ சாப்பிட எவ்வளோ நாளோட சாப்பிட மாட்டேன்? உடம்புக்கு என்னடா செய்யுது? எவ்வளோ நாளா? அப்போ 1 வாரத்துக்கு முன்னால் சாப்பிட்ருக்கேன், இப்போ சாப்பிடல. நான் இன்னைக்கு சாப்பிட்டு வந்தேன்னா உன்னை கேட்டேன், கால் வந்துட்டு வா. ஏன் இவனுக்கு எல்லாரும் இப்படி கேட்குங்க, நான் மட்டும் ஏன் மீன் கறி சாப்பிட்டேன்னு பேரை கேட்டேன்? யாருக்கா தெரியுமா உங்களுக்கு? உன் உடம்புல புரோட்டீன் எக்ஸ் அதிகம். என்னது அதிகம்? புரோட்டீன் எக்ஸ் அதிகம். 2 இடுப்பும் வலிக்கும் உனக்கு. வலிக்காத? ஒன்றுக்கு போகுது, அப்படி ஒன்று சர்ன்னு வரும், டக்குன்னு நிற்கும். ரெண்டாவது ஒன்றுக்கு போகும். போகுதா? கால். அவனை உள்ளுக்கு போய் ஆராய்ந்து பார்த்துட்டு தான் அவங்கள கூப்பிட்டுருக்கேன், சும்மாவா கூப்பிட்டுருக்கேன். தம்பி, கடல் மீன் சாப்பிடலாம், வளர்ப்பு மீன் சாப்பிடக்கூடாது, ஆற்று மீன் சாப்பிடக்கூடாது, குளத்து மீன் சாப்பிடக்கூடாது, கூடையில் கொண்டு வரக்கூடிய மீன் சாப்பிடக்கூடாது, கடல் மீன் சாப்பிடு. அந்த புரோட்டீன் எக்ஸுங்கிற அதிகரிப்பை இந்த புரோட்டீன் தடுத்து நிறுத்திக்கொள்ளும். வெற்றி ஆகிடுவேன். உனக்கு வந்திருக்க காய்ச்சலை பற்றி உனக்கு ஒரு சின்ன சந்தேகம். எதிர்ப்பு சக்தி குறைந்து நம்முடைய பிளட்டில் வேறு எதுவும் பிரச்சனை இருக்குமோ அப்படிங்கிற ஒரு படபடப்பான ஒரு எண்ணமும் வேதனையும் உனக்கு வந்திருக்கு. ஒரு பாயிண்ட். நம்மளை வேற யாரும் மந்திரத்தால் எதுவும் செஞ்சு இது தப்பிக்க விடாமல் தப்பிச்சிருப்பாங்களோ அப்படின்னு ஒரு எண்ணம். உன் ஊர் பக்கத்தில் போனேன், அப்படி ரோட்டுக்கு வலது பக்கத்தில் ஒரு பாலம், பாலத்துக்கு இடையில் ஓடையை தாண்டி போனால் உன் கிராமம். சரிண்ணா? கால் விட்டுருவான். இந்தா நோயையும் தீர்த்து தாரேன். தொழிலுக்கு வழி இல்லாமல் வேதனைப்படுகிறாய், அதையும் சரியாக்கித்தாரேன். வீட்டில் உள்ளவங்களுக்கும் உனக்கும் மனசுக்கு சரியில்லாமல் அடிக்கடி பிரச்சனை வருகிறது. நீ சொல்ல கேட்க மாட்டேக்கான், இவனை வச்சு என்ன செய்யணும் எல்லாரும் வேதுதாங்க. அதனால் அதையும் சரியாக்கிடுவோம். டிராக்டர் எங்கடா கிடக்கு? டிராக்டர் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு டிராக்டர் போடுது. யாருக்குள்ளதே? உனக்கு இருக்குன்னு நான் சொல்ல வரல, அந்த மாமனுக்கும் உனக்கும் உறவு எப்படி இருக்குன்னு கேட்டேன். நல்லா இருக்கு, ஐஸ்வர்யமாக இருப்பேன். போய்ட்டு வா, பௌர்ணமிக்கு வா.